பண்ற ராஜா? என்ன செல்வி இது? இது பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு சுண்ட காய்ச்சின பால். இது குடி. செல்வி இப்பதாம்மா சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே இதை குடிச்சா குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமா தாய்ப்பால் கொடுக்க முடியும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. அதுக்குதான் மாயாவுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன். பாருங்களேன், மாயா மேல அன்ப பொழியிறாளே. வாய மூடுறியா? எங்கன்னா அவளுக்கு கேட்டுற போது. ஏன் தூங்காம இருக்கீங்க? தூங்குங்க சமத்தா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? ஐயோ, செல்வி அவ வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேங்கிறாளே. என்ன சொல்லி புரிய வைக்கிறது? என்னடா என்ன சொல்லுங்க? இல்ல இருக்கட்டும் செல்வி. நீ பாப்பாவை தூங்குவே, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். செல்வி என்ன மாயா? ரொம்ப தேங்க்ஸ் செல்வி. எதுக்கு நன்றி எல்லாம்? எல்லாத்துக்கும் தான் செல்வி. உனக்கு குழந்தை பொறுக்கலனாலும் மாயா நல்லா இருக்கணும், அவ குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அந்த நல்ல மனசு யாருக்கு வரும் சொல்லு? அந்த பொம்பளை பேசுறத பத்தியா? இவ எப்பவுமே இப்படிதான் பேசுவாளா? மா, நான் உன்னை ஏதாவது பேச சொன்னா நான் செல்வி கிட்ட பேசும்போது நீ நடுவுல பேசாத, புரியுதா? ஏய், நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? வாய மூடு. மாயா வேண்டாம் மாயா, அவங்க எதுவும் தப்பா சொல்லல. அது அம்மா உன்கிட்ட தப்பா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் செல்வி. சேச்சே, மன்னிப்புல எதுக்கு மாயா? அதை விடு, நான் உனக்கு இந்த பாலை கொடுக்க தான் வந்தேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். செல்வி, நீ என் மேல காட்டுற அன்புக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேன் செல்வி? நீ எனக்கு ஏதாவது செய்வேன்னு எதிர்பார்த்தா மாயா உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன்? எனக்கு தெரியும் செல்வி, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீ எனக்கு செய்ற உதவிக்கலாம் இந்த நன்றின்ற வார்த்தையை தவிர உனக்கு நான் வேற என்ன செய்ய முடியும் சொல்லு மாயா. ஆனா இவ்ளோ செஞ்சோம் நீ எனக்கு ஒரே ஒரு குறை வச்சிட்டியே. குறையா? என்ன மாயா அது? என் ரூம் ஃபுல்லா சந்தோஷ் போட்டோ ஒட்டி சந்தோஷ எப்பவுமே பாத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு அவன மாதிரி ஒரு குழந்தைய பெத்துக்கிற மாதிரி செஞ்சுட்ட. ஆனா என்ன ஆனா? என்ன விஷயம்னு சொல்லு மாயா. உனக்கு என்ன வேணுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு செஞ்சு தரேன். ஐயோ, இதெல்லாம் மாப்பிள்ள பார்த்தா என்னத்துக்காகுது? சரி, அப்போ ஒண்ணு செய். உன் போட்டோ இருந்தா என்கிட்ட கொடு. என் ரூம்ல நான் அதை வைக்கணும். தினமும் உன்னை பாக்கணும். ஏன்னா நீதான் எனக்கு சாமி மாதிரி. என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்கு வரும் செல்வி? ஒரு காலத்துல நான் உனக்கு எவ்வளவு கெட்டது செஞ்சோம், அதை எதுவுமே மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்ச பாத்தியா? ஐயோ, இவளே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறாளே. போதும் மாயா, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? யாரு இவன்? உனக்கு பழைய கதையா? இவன் நேத்து பிறந்துட்டு இன்னைக்கு இங்க ராஜா வீட்டு குழந்தை மாதிரி நிம்மதியா தூங்குறான். அதுக்கு நீதான காரணம். இவ்ளோ நல்லவளா மாறின மாயாவ சந்தோஷ் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றானே. செல்வி, நான் அன்னைக்கு எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் புரியுது. எதை பத்தி சொல்ற மாயா? அன்னைக்கு நீ சொல்ல சொல்ல என் குடும்பத்தை கூட விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு தனியா போயிடலான்னு முடிவு பண்ண. உன்னையும் எதிர்த்து நான் அன்னைக்கு போயிருந்தா இப்ப என்ன பண்ணிருப்பேன்? இந்நேரத்துக்கு நான் எங்க இருந்திருப்பேன்? இவனை எப்படி நான் பத்திரமா பெத்து எடுத்திருப்பேன்? கண்டிப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் செல்வி. இந்நேரம் எங்கேயாவது நான் அனாதையா தான் தெரிஞ்சிருப்பேன். ஏன் மாயா அப்படி எல்லாம் பேசுற? இல்ல செல்வி, உண்மைய சொல்லணும்னா நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னு நான் பார்த்தது இல்ல. எனக்குன்னு தனி பெட்ரூம், கரெக்டான டைமுக்கு சாப்பாடு, எனக்குன்னு வேலை செய்ய வேலைக்காரங்க, கூட இருந்து பாத்துக்க அம்மா, அப்படியே நான் வளர்ந்துட்டேன். பரவாயில்ல, நம்மள பத்தி செல்வி கிட்ட கொஞ்சமாச்சும் பெருமையா பேசுறா. ஒரு வீராப்பில்ல நான் சந்தியாவோட ஓட்டு வீட்டுக்கு போனேனே தவிர சத்தியமா என்னால அங்க வாழவே முடியல. ஐயோ, என்ன பத்தி கேவலமா பேசுறாளே. என் வாழ்க்கையே போயிடுச்சு. இனி நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதே மரியாதையும் அன்பும் அப்படியே எனக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இல்லை நினைக்கும் போதுதான் நீ திரும்ப என் வாழ்க்கையில வந்த.
எனக்கு ஒரு மறுஜென்மம் மாதிரி இருக்கு செல்வி. என்னடி இவ இப்படியெல்லாம் பேசுறா? ஐயோ, செல்வி இவ மேல அன்பு காட்டி பிரச்சனையை இவளே இவ தலைமையில இழுத்து போட்டுப்பா போல இருக்கே. ஆனா உண்மையா என் மேல கோபம் வர வேண்டியது உனக்குதான். உனக்கு என் மேல கோபம் வரலன்றது கூட எனக்கு ஆச்சரியம் இல்ல செல்வி. என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அவ்வளவு விரும்பின சந்தோஷே என்னை இவ்வளவு வெறுக்கும் போது என்னாலேயே நீ பல கஷ்டங்களை பட்டு கடைசியில உன் குழந்தைய எழுந்து அதுக்கு என்ன ஒரு காரணமா எல்லாரும் சொல்லும் போதும் நீ யார் பேச்சையும் கேட்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மையும் மாத்தி இது வரைக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஒரு குறையும் வராம பத்திரமா பாத்துட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ண என் வாழ்க்கையில நான் பாக்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் செல்வி. மாயா, நீ எப்பவுமே கொடுத்து வச்சவதான் மாயா. இல்ல செல்வி, நான் இப்ப வாழற வாழ்க்கை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதது. நினைச்சு பார்க்காததா? என்ன அறிவு சொல்றா இவ? ஏய் அமைதியா இரு. மாயா பேசுறத மட்டும் கேளு. அதுல நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் நீ எங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்க. எனக்கு ஒருத்தி கூட பிறந்தவ இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாளான்னு எனக்கு தெரியல செல்வி. என்ன, என் குழந்தைய, என் குடும்பத்தை, எங்க எல்லாரையும் காப்பாத்தின சாமி நீ. இனி நீயே என்ன இங்க இருந்து போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனி உன் கூட தான் இருப்பேன். நீ சொல்ற பேச்சதான் நான் கேட்பேன். இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற சந்தோஷ்? இவ என்ன சாமி மாதிரி நம்புறா. இவளை எப்படி சந்தோஷ் நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவேன்? எப்படி இவளை நான் போக சொல்லுவேன்? ஆண்டி, கையில்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? என்னத்த தம்பி நான் சொல்றது? நடந்தது சொல்லுங்க ஆண்டி. எங்கப்பா நாம நினைச்சது நடக்குது. எல்லாம் என் தலை எழுத்து. நான் நினைக்கிறதுல ஏமாற்றமா தான் நடக்குது. அழாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நிச்சயம் கையில்கிட்ட நான் சொன்ன மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஐயோ ஐயோ ஆண்டி, ஏன் அழுறீங்க? நான் சொன்ன மாதிரியே மனப்படமா கையில்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? இல்லையே தம்பி, இல்ல. இல்லையா? அப்ப பிரபாக்கு கல்யாணம்ன்ற விஷயத்த கையில்கிட்ட நீங்க சொல்லலையா ஆண்டி? மச்சான், கையில அம்மா நம்ம கடைசி நம்பிக்கையும் கவுத்துரும் போல கேடா. சும்மாறா. எல்லாம் போச்சு தம்பி, எல்லாம் போச்சு. ஐயோ ஆண்டி, ஒன்னு சொல்லிட்டேலுங்க, இல்ல அழுதுட்டு சொல்லுங்க. ஆக மொத்தத்துல நானும் வாழ்ந்து காட்டுவேன்னு கையில் சவால் விடுற அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா இல்லையா? ஐயோ தம்பி, நீங்க சொன்ன வசனத்தை எல்லாம் ஒரு வரி விடாம அப்படியே சொன்னேன். அப்புறம் என்ன ஆண்டி? பிரபாவுக்கு கல்யாணம், அவன் இங்க வந்து திமிரா பேசிட்டு போனா, உன் கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுன்னு சவால் விட்டுட்டு போனாண்டி. இன்னும் அவளுக்கு கோவம் வர மாதிரி நானும் நிறைய பேசினேன். ஆண்டி, அதுக்கு கையில என்ன சொன்னாங்க? என் தம்பி மனசு கூட நான் மாத்திட்டேன்ப்பா. அவனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனா இவ மனசை என்னால மாத்தவே முடியலப்பா. என்ன சொல்றீங்க ஆண்டி? மாமா நல்லா வாழட்டும், அவர் என்ன மறந்து நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாப்பா. டேய், இது டைலாக் ஒழுங்கா சொல்லிருக்காதுடா. ஓவர் ஆக்ட் பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துருக்கும். எல்லாம் போச்சு. இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்கப்பா. நான் இங்கே பயங்கரமா அழுதுடுவேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். வரேன்ப்பா. அக்கா, டேய், நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுதுடா. என்னடா பண்றது? டேய், எனக்காக கையில்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லடா. நான் இருக்கேன் கண்ணு. அப்பா நான் இருக்கேன்டா கண்ணு உனக்காக. நீ ஏன்டா கவலைப்படுற? அப்பா நான் இருக்கேன். அப்பாவா? டேய், இது ரொம்ப தெரிஞ்ச குரல் மாதிரி இல்ல? ஆமாண்டா, வா யாருன்னு பாப்போம். அப்பா அமைதியா இருக்கேங்கிறதுக்காக உன் மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தமா? மச்சான், நல்லா கவனி. பஃபல்லோ மாதிரி பேஸ் வாய்ஸ். அப்பா கையிலோட அப்பா தான்டா. இங்க எங்க இருந்து தான் பேசுறான், எங்க இருந்தான்னு தெரியல. வா பாப்போம். போ. அம்மாடி, நான் உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் ஒண்ணு சோகமா இருக்க, இல்லைன்னா அழுதுகிட்டு இருக்க. அப்பா வீட்டுக்கு வரும்போது நீ ஆபீஸுக்கு போயிடுற.
நான் எப்படா கண்ணு உங்ககிட்ட பேசுறது? உங்க அம்மா கிடக்குறாமா, அவளுக்கு உன்னை பத்தி என்னப்பா தெரியும்? ஒரு அப்பனுக்கு தாமா தான் பெத்த பொண்ணோட மன கஷ்டம் தெரியும். ஏன்னா உன்னை எப்படி கரை சேர்த்துறதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் நான் மனசுக்குள்ள புழுகி புழுகி சாகுறேம்மா. டேய், கையிலோட அப்பாவோட அப்படி பேசுறது? மச்சான், கையல்கிட்டே தைரியமா டைரக்டா பேசுறாரா? ம், ஆமாண்டா. அதுவும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தியா? மடி, முள்ளு மேல சேலை போட்டாலும் சேலை மேல முள்ளு போட்டாலும் பாதிப்பு சேலைக்கு தாமா. அது மாதிரி தாமா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையும். அம்மாடி, அந்த கிறுக்கு பையன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா அதுக்குன்னு நீ உன்னை நீயே தடிச்சுக்குவியாமா? அதுக்குன்னு உன் வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை எல்லாம் இழந்துட்டு எங்களை தனியா தவிக்க விட்டு போயிருவியா கையில? மடி, நீ உன்னை நீ தடிக்கலமா, உன்னைய மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்துற இந்த அப்பனை தடிக்கிறமா, அப்பனை தடிக்கிறமா. டேய், இவர் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு மேல ஒரு தனி மரியாதையே வருதுடா. ஒரு பெத்த தகப்பனோட பாசமே இதாண்டா. டேய் விடுமச்சான், அழாத. கையில அப்பா உன்னை நான் வற்புறுத்த மாட்டோமா. நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, அப்பா நான் உன் கூடயே இருப்பேம்மா. ஆனா உன்னை பெத்த ஆளாக்குன இந்த தகப்பனோட விருப்பத்தை மட்டும் கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்பியா கையில? இந்த அப்பனோட பேசுறதுக்கு ஒரே ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்பியா கையில? பெத்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே 2 நிமிஷம் டைம் கேட்கிறாரு பாடுறா. எல்லா அப்பாவையும் ஒரு மிஞ்சிட்டாருடா. மச்சா டேய், அழுவாதடா, எனக்கும் அழுக வருதுடா. என் மாமா ரொம்ப பெரிய மனுஷன்டா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் உன்னகல் அல்லவா, காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் கையில. இனி உன் சந்தோஷம் மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமும் உங்க கையில தாமா இருக்கு. டேய், இவர் கையில பெத்த தகப்பன் இல்லடா, தெய்வம்டா, தெய்வம். மடி, அப்பா பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. வச்சறேன்டா, வச்சறேன். தம்பி, நீங்க ஏன் தம்பி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியாமலே உங்க பொண்ணு கூட நீங்க பேசுறத நான் ஒட்டு கேட்டுட்டேன் அங்கிள். என்ன தம்பி கேட்டீங்களா? கோச்சிக்காதீங்க சார், உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் சார். ஆமா அங்கிள், நான் அபியும் நானும் பார்த்துருக்கேன், தங்க மீன்கள் பார்த்துருக்கேன், ஏன் ஸ்ருதிஹாசன் கமலஹாசன் சென்டிமெண்ட் கூட பார்த்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் கண்ணுக்கு எதுக்கு ஒரு தகப்பனோட பாசத்தை பார்த்ததே இல்லை அங்கிள். தம்பி எதுவும் சொல்லாதீங்க அங்கிள். நீங்க பேசுறதை கேட்டு கூட கையில் மனசு மாறலனா அப்புறம் வேற என்ன அங்கிள் இருக்கு வாழ்க்கையில? பெத்த தகப்பனோட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அங்கிள் முக்கியம்? அப்போ நான் பேசுறதெல்லாம் என் பொண்ணு நிஜமாலுமே கேட்டா கண்டிப்பா மனசு மாறிடுவாள்ல? என்னது, நிஜமாலே கையில் கேட்டாங்களா? ஆமா தம்பி, இவ்வளவு நேரம் நான் பேசுறத நீங்க கேட்டது எல்லாமே வெறும் ரிகர்சல் தான் தம்பி. என் பொண்ணு குரலை கேட்டாலே எனக்கு வார்த்தை திக்கும் தம்பி. என்னது, வார்த்தை திக்குமா? அப்ப போனுக்கு அந்த பக்கம் கையில் உங்ககிட்ட பேசலையா? ஆனா நீங்க வேற தம்பி. நடுவுல என் பொண்ணு போன் பண்ணிட்டா பயத்துல ஏதாவது உளறிடுவான்னு தான் உஷாரா நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னது, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா தம்பி, இன்னும் 2 நாள் இதே மாதிரி தனியா பேசிட்டு இருந்தா தான் என் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ஒரு புலா கிடைக்கும். டேய், இந்த அப்பா மண்டே கையில் கிட்ட பேசவே இல்லையாண்டா? டேய், இவரை போய் அபிம் நானும் பிரகாஷ் ராஜ் நினைச்சேனே, கருமம். தம்பி, நான் நல்லா பேசணுங்களா? ரொம்ப முக்கியம். இப்ப
அங்கிள் முதல்ல நீங்க கையல் கிட்ட பேசுற வழியை பாருங்க. போங்க. தம்பி, நீங்க இன்னும் அழுகிறத நிறுத்தவே இல்லையே. டேய், இந்த ஆள் மட்டும் இப்ப நின்னா நானே இவனை கொன்னுடுவேன். ஒழுங்கா கூட்டு போடா. அங்கிள் நம்ம போலாம். ஆட இருங்க தம்பி. தம்பி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தம்பி. கொசு 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 அடிச்சிட்டேன். வாங்க வாங்க. என்னமா ஃபீல் பண்ற அப்படி தம்பி? சரியான லூசு குடும்பமா இருக்கேன். இதுங்க மத்தியில கயல் மனசை எப்படி மாத்துறதுன்னு தெரியல. அறிவழகன் பேர்லயே அறிவும் இருக்கு, அழகும் இருக்கு. இதை விட குழந்தைக்கு வேற என்ன நல்ல பேர் இருக்க முடியும் சொல்லுங்க? அது எப்படி அறிவு? இவ்ளோ நேரமா யோசிச்சு ஏதோ விஞ்ஞானி பேரையோ ஏதோ தலைவர் பேரையோ சொல்லுவேன்னு பார்த்தா கூச்சமே இல்லாம உன் பேரையே சொல்லிக்கிறேன். இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்க நீ? சந்தியா, நீயே சொல்லு, என் பேருக்கு என்ன குறைச்சல்? அதான் கேவலப்படுத்திட்டாங்கல்ல, இது உனக்கு தேவையா? இத பாருங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நான் வாழ்க்கை பூரா ராசா மாதிரி வாழலையா நானு? அந்த மாதிரி மாயாவோட குழந்தையும் ஒரு பெரிய தைரியசாலியா வருவான். ஐயோ தேவையில்லப்பா. வாழ்க்கை பூரா கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ராசி உண்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. அந்த பேர்லாம் என் பேர பிள்ளைக்கு நான் வைக்க மாட்டேன். என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? அறிவு, உன்னால யோசிக்க முடியலன்னா அமைதியாரு. சும்மா மொக்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அடி பாவி, புருஷன் பேரையே மொக்க பேருன்னு சொல்றேடி. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டீங்க நீ? நாட்டையே ஆண்டவர் பேரு, எல்லாருக்கும் பிடிச்ச பேரு. அததான் என் பேர பிள்ளைக்கு வைக்க போறேன். என்ன பேருக்கா? ராமச்சந்திரன். சூப்பர் சூப்பர் அண்ணி, சும்மா கலக்கிட்டீங்க. தலைவரோட பேரே செலக்ட் பண்ணிட்டீங்க. என்ன சந்தியா? என்ன நொன்ன சந்தியா? இந்த பேரை குழந்தைக்கு வைக்க மாயா முதல்ல ஒத்துக்கணும். ஏண்டி, எங்க அப்பா காலத்துல இருந்து என் பேரன் காலம் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பேர் அது. ராசினா அப்படி ஒரு ராசி. அந்த பேருக்கு என்னடி குறைச்சலு? நல்லா சொன்னீங்க போங்க. மாயா நம்மள அடிச்சு சொன்னதை மறந்துட்டீங்களா? அடிச்சு சொன்னாலா? என்னடி சொன்னா? மாயா என்ன சொன்னா சந்தியா? குழந்தைக்கு ஏதாவது பேர் சொன்னாலா? சொன்னாலவா? குழந்தைக்கு அவ போன மாசமே பேர் வச்சுட்டா. நாங்க தான் மறந்துட்டோம். மாயா குழந்தைக்கு பேர் வச்சுட்டாளா? சொல்லவே இல்ல. ஏண்டி, குழந்தை இப்பதான் பிறந்தது, அதுக்குள்ள அவ பேர் வச்சுட்டாளா என்ன? தெரியலையேம்மா. மாயா எப்படி குழந்தைக்கு பேர் வச்சா? லூசாக்கா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அவ அன்னைக்கு விட்ட அறையும் மறக்கல, அவ வச்ச பேரும் மறக்கல. அறையா? அறிவு, அன்னைக்கு மாயா, நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா செல்வி, பையன் பிறந்தா அவன் பேரு செல்வன் அப்படின்னு அவ அடிச்சு சொன்னது எனக்கு இன்னைக்கு கூட மறக்கல. அறிவு, என்ன மறக்கல உனக்கு? அது ஒண்ணு இல்ல மாயா. உன் இஷ்டப்படியே உன் குழந்தைக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. என்னது? என் குழந்தைக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோவா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சமையலு, நீ வாய மூடு. அன்னைக்கு ஏதோ அவ கோவத்துல சொல்லிட்டா, அதுக்குன்னு கோவத்துல சொன்ன பேரெல்லாம் குழந்தைக்கு வச்சிட முடியுமா? மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்லவா? இரு, நானே சொல்றேன். என்ன விஷயம்னு யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்க. மாயா, உன் குழந்தைக்கு நாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து 2-3 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோண்டி. நீயும் ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணி சொல்ல. அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஐயோ, என்னடி சொல்ற? அன்னைக்கு நீ கோவத்துல பேசினதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? ஏய், மாயா கிட்ட இதுங்க ரெண்டும் நம்ம செல்விய பத்தி தப்பா பேசி அடி வாங்கியிருக்குங்க போல. ஆமாமா, செல்வி பேர குழந்தைக்கு வைக்கிற அளவுக்கு மாயா செல்வி மேல மரியாதை வச்சிருக்கா. என்னால நம்பவே முடியலமா. என்னது? கோவத்துல சொன்னேனா? அன்னைக்குதான் நான் இன்னும் தெளிவா பேசினேன். அன்னைக்கு சொன்னதுதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். பொண்ணு பிறந்தா செல்வி, பையன் பிறந்தா செல்வன். நான் சொன்னதுதான். மாயா, நீ என் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கியா? நான் சொன்ன மாதிரி என் பையனோட பேரு செல்வன் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மாயா, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே?
என்ன? குழந்தைக்கெல்லாம் எப்பவுமே நல்லா வாழ்ந்தவங்க பேரை தாண்டி வைப்பாங்க. என்னது? ஆமாண்டி, செல்வி நல்ல பொண்ணுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழ்க்கை பூரா அவளுக்கு போராட்டம் தான். ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து தான் வந்தா. ஆனா சின்ன வயசுலயே அவளுக்கு மின்னல் பட்டு கண்ணு போயிடுச்சான். பாரு, அவ பேரோட ராசி ஓப்பனிங்கே சரியில்லை. ஏமா இந்த லூசு என் பொண்ணோட சின்ன வயசு கதையில சொல்லிட்டு இருக்கா? அவளுக்கு என்ன பண்ற பாரு. ஏய், கொஞ்சம் பொறுமையா இருடி. அது பொண்ணுகிட்ட தானே பேசிட்டு இருக்கு. பேசிட்டு போட்டு விடு. ஏமா என் பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசணும்? அது லூசுன்னு நீ தானே சொன்ன. அப்படி பேசிட்டு போனா என்ன விடு. அது மட்டுமா மாயா? கண் பார்வை திரும்ப கிடைச்சு நம்ம சந்தோஷம் கட்டிக்கிட்டு அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. அந்த வாழ்க்கையில ஒரு நாளாவது அவளால சந்தோஷமா இருக்க முடிஞ்சுதா? முடியலல்ல. அவ ராசி அப்படி. அவ பேரை போய் நம்ம குழந்தைக்கு வைக்கலான்னு சொல்ற? இவங்க 2 பேரும் என்கிட்ட அடி வாங்கமா போறது இல்ல. இரு. செல்விக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். இதுங்களோட பேச்சு இதுங்களோட போட்டோம். இதெல்லாம் செல்விக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். ஆமாண்டி மாயா, கடைசியில பார்த்தல அவளுக்கு புத்திர யோகம் கூட இல்ல. என்னம்மா மனசாட்சி இல்லாம நம்ம செல்விய பத்தி இப்படி எல்லாம் பேசுறா? இவங்க நம்ம செல்வி பத்தி பேசுறது ரொம்ப தப்பு. இந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது வீடே 2 ஆயிடும்னு நான் அமைதியா இருக்கேன். நான் போய் செல்வியை கூட்டிட்டு வரேன். வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்மா. செல்விக்காக நாம இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா மாயா, அவளுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே இல்லன்னு ஆயிடுச்சு. அவ பேரை வைக்கணும்னு அடம் பிடிக்கிற? வேணாம் மாயா, சொன்ன கேளு. வேண்டாம் மாயா, என் பேரை உன் குழந்தைக்கு வைக்காத. ஏய் வேணாண்டி, சொன்னா கேளுடி. சாமி பேர் எதனா வைடி, ஆனா செல்வி பேர் மட்டும் வேணாண்டி. ஆமா மாயா, அவ பேர் மட்டும் வேண்டாம் மாயா. குழந்தை நல்லா வாழணும். தயவு செஞ்சு சொன்னா கேளு மாயா. மாயா, நீதான் இன்டர்நெட்ல நல்லா பாப்பல. அதுல ஒரு நல்ல பெயர்களா, பெரிய தலைவர்கள் பேரு இல்லனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்க பேரா பார்த்து செலக்ட் பண்ணிடு. சரியோ தப்போ, செல்வி வாழ்க்கையில தோத்து போனவ. அதனால அவ பேர் வேணாம் மாயா, சொன்னா கேளு ப்ளீஸ். சாமி பேரே வேடி, அதுவே நல்ல பேரு. அவ பேர் மட்டும் வேணாண்டி. சொல்றது கேளுடி, நாங்க இந்த பேர் சொல்றோம்ல, கேளுடி. வேணாம் அவ பேரு. ராசிலாத பேர் மட்டும் வேணவே வேணாம் மாயா. ஆமா மாயா, நாங்க சொல்றது கேளு மாயா. வாய் மூடுறீங்களா? என் குழந்தைக்கு செல்வி பேர் வைக்கிறதா இல்ல வேற ஏதாவது பேர் வைக்கிறதா நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க யாரும் இத பத்தி பேசவும் வேணாம், யோசிக்கவும் வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. மாயா போங்கன்னு சொல்றல.